நான் வீட்டுக்குள்ள நுழைஞ்ச உடனே எனக்கு நீளமா போயிட்டே இருக்கு. வெளியில இருந்து பார்க்கும்போது சின்னதா இருந்தாலும் கோலத்துல இருந்து ரொம்ப அழகா போட்டிருக்கீங்க. ரொம்ப நேர்த்தியா வச்சிருக்கீங்க வீட்டை. ஒரு குடும்ப தலைவி தான் அந்த வீட்டோட ராணி இல்லையா? கண்டிப்பா. உங்களுக்கும் இந்த வீட்டுக்குமான அந்த பாண்டிங் பத்தி சொல்லுங்க. வீடு அப்படிங்கிறது கோயில் மாதிரிதான். வீட்டுல இருக்கவங்க தெய்வம். ஆமா. நமக்கு முடியும் போது கோவிலுக்கு போலாம், சாமி கும்பிடலாம். ஆனா நம்ம இருக்கிற வீட்டையும் வீட்டுல இருக்கவங்களோட தேவைகளையும் நம்ம நல்லா கவனிச்சாவே அதுவே ஆத்ம திருப்தி தரும். அதனால எனக்கு வீட்டை எப்பயுமே நீட்டா வச்சுக்கிறது பிடிக்கும். ஓகே. பார்க்கும்போது பின்னாடி பாத்தீங்கன்னா கிராம சைட்ல பாக்குற மாதிரி கொல்லப்புறம் இருக்கு. பட் உள்ள எல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம சிட்டி சைட்ல பாக்குற மாதிரி கட்டியிருக்கீங்க. நீங்க இது சொந்த வீடு நீங்க வாங்கி கட்டினீங்களா? இது ஒரு பிராமின் அவங்க கிட்ட தான் வாங்கினோம். அவங்க சும்மா சாதாரண சிமெண்ட் போட்டுருந்துச்சு, இதெல்லாம் ஷீட் மாதிரி போட்டுருந்துச்சு. முன்னாடி தொலாக்கட்டை மோல்டு, 2 ரூமுமே இடிக்க முடியல, நல்ல ஹைட்டு. அதே ஹைட்டுக்கு நம்மளும் மோல்டு போட்டுடலாம், கொஞ்சம் வெயில் தாக்காம இருக்கும், குளிர் தாக்காம இருக்கும் அப்படிங்கறனால நாங்க ஹைட்டாவே டெரஸ் போட்டோம். இதுல இருந்து ஃபுல்லா எல்லாமே எங்க டேஸ்டுக்கு நாங்க பண்ணிட்டோம். ஆனா பின்னாடி மட்டும் நீங்க மாத்தவே இல்ல அந்த போர்ஷன்ஸ், இல்ல மாத்திருக்கீங்க? மாத்திட்டோம். என்னென்ன ஆல்டர் எல்லாம் பண்ணீங்க அந்த வீடு பொறுத்த வரைக்கும்? சீலிங் ஏத்திருக்கீங்க? சீலிங் ஏத்தணும், ஃப்ளோரிங் மார்பிள் போட்டோம், அப்புறம் கபோர்ட் எல்லாம் எல்லாமே பண்ணோம். எல்லாமே எங்களோட டேஸ்டுக்கு தகுந்த மாதிரி பண்ணிட்டோம். ஓகே.